உங்க செல்லக்குட்டிங்க இருட்டை பார்த்தா பயப்படுறாங்களா? புதுசா ஒரு சத்தம் கேட்டாலும் பயந்து நடுங்குறாங்களா? சில சமயம் தனக்குள்ளே ஒரு சக்தி இல்லைன்னு பயந்து எதையுமே முயற்சி பண்ணாம விட்டுடுறாங்களா? அவங்க அந்த பயத்தை விட நம்ம பலவீனமானவங்கன்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை அவங்க உணர நம்ம உதவி செய்யணும். பயங்கிறது ஒரு பெரிய பூதம் இல்ல, அதை நம்ம சக்தியால விரட்டலாம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். குழந்தைக்கு பயமா இருக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு மந்திரம் சொல்லுங்க. அத அவங்களே சத்தமா சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி பயம் இருக்கும் போது அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவங்கள போஸ் கொடுக்க சொல்லுங்க. உடம்புக்குள்ள ஒரு சக்தி வர மாதிரி அவங்க உணர்வாங்க. நான் ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு அவங்கள சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறத அவங்க உணர்வாங்க. இருட்டுக்கு பயந்தா ரூம்ல ஒரு சின்ன லைட், நைட் லைட் போட்டுக்கலாம். குழந்தைங்க பயப்படும் போது இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்லாம, உனக்கு பயமா இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க உணர்வை புரிஞ்சுக்கோங்க. தைரியமான விலங்க பத்தியோ பயத்தை போக்குன குழந்தைங்களை பத்தியோ கதைகளை சொல்லுங்க. ஒரு குட்டி முயல் எப்படி பயத்தை வென்றது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். வீட்டுல ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்க. திடீர்னு மாற்றங்கள் இல்லாம எல்லாமே ஒரு வழக்கப்படி நடக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். உங்க குழந்தைங்க பயத்தை கண்டு அஞ்சாம தங்களுக்குள்ள இருக்கும் சக்தியை உணர்வாங்க. ஒவ்வொரு பயத்தையும் ஒரு சவாலா எடுத்து அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்துக்குவாங்க. உங்க குழந்தை பயப்படும் போது அவனுக்கு தைரியமான போஸ் கொடுக்க சொல்லி, நான் ரொம்ப தைரியமானவன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.